ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே. எங்கள் பிள்ளைங்களோட பெட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். சுத்தம் பண்ணிட்டு கீழேலாம் கொஞ்சம் வேர்வை இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நல்லா செவுறு வரலையும் தண்ணி தெளித்து சுத்தமாக்கி வச்சுட்டு இருக்கேன். பிள்ளைங்களுக்கு சமைச்சி முடிச்சிட்டேன். ஆற வச்சு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், அதை ஊர் சுத்தம் பண்ணுறதுனால வெளியில் கொண்டாந்து போட்டேன். அவங்க வெளியில் படுக்காமல் இங்கே மண்ணில் படுத்து கிடக்கிறத மேலே பூச்சி வச்சு கடிக்க போகுது. முருகா, அப்பனே முருகா. படுக்கிறதே கிடையாது, அம்மா உரத்தில் படுக்கிறாங்களாம். எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி ஆகிட்டு ஆப்ரேஷன் பண்ண பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லாவே ஆகிட்டாங்க. தூங்கிட்டே தான் இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக தூக்கம்தான், பகலும் தூக்கம்தான். டயர்டாக இருக்கும் போல இருக்குது. பைரவி மட்டும்தான் முடிச்சிருக்கா. பக்கி பிளாக்கி தூங்குறா, கருப்பி ஒயிட்டி தூங்குறா. தம்பி அடாடா வீடியோ எடுக்கிறானா, உடனே மல்லாக்கப்படுத்து காமிச்சாவுது. என்ன ஐடியா பாருங்க. வீடியோ நான் எப்போ எடுக்க வந்தாலும் உடனே மல்லாக்க தூக்கிட்டு காமிக்க வேண்டியது தான். அப்படியே மல்லாக்கப்படுத்துவான். அங்கே பாருங்கள் ஒரு ஆள். இது எங்கள் வீட்டுக்காரோட. அவர் வந்தால் தான் அவங்க கட்டிலில் ஏறி படுப்பாங்க. அது வரலையும் அவங்களும் அப்படி தான். வந்தோடனே கட்டில் ஏறுறவங்களாம் பொழுது விடிஞ்சு தான் கிளம்புவாங்க. அது வரலையும் அந்த கட்டிலையே தான் படுத்துருப்பாங்க, தூங்குவாங்க. பொழுது விடிஞ்சு 5 மணிக்கு அவர் டீ குடிக்க கிளம்புவார். அப்போ கிளம்பி வெளில வர்றவங்க தான். நாங்களாம் உள்ளே தூங்கிட்டுருப்போம். இவங்க ஒரு ஆள் வாசலில் உட்காந்துருப்பாங்க, அவர் வர்ற வரலையும் எதிர்பார்த்து. அப்புறம் நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. நிலவை பாருங்கள். எங்கள் வீட்டால் நிறைய மரங்கள் இருக்கிறதுனால நிலவெல்லாம் சூரியன்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளோ ஈஸியாக. சாப்பாடெல்லாம் ஆறிடுச்சு. நாளைக்கு சித்ரா பௌர்ணமினால நான் விடியற்காலமே கோயிலுக்கு போகிறேன். அதனால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சிக்கன் குழம்பா வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ஹோட்டலில். இப்போ போட்டு கொடுத்துட்டு, ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பால் சாதம் வச்சுட்டு போனாங்க. ஒரு சொட்டு சாதம் கூட சாப்பிடல. அந்த பாலை மட்டும் வடிகட்டி எல்லோரும் உறிஞ்சி சாப்பிட்டுட்டு ஒரு சொட்டு சாதம் கூட வைக்கலை. எல்லாத்தையும் பாலை மட்டும் உறிஞ்சிவிட்டு சாப்பாடு பூரா அப்படியே வச்சுட்டாங்க. பால் சொட்டு கூட இல்லை. அந்த தண்ணியில் அப்படியே ஊற வச்சேன். அதனால் பிள்ளைங்களுக்கு காலையிலே நேரத்தோடு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் 4 மணிக்கெலாம் பஸ்ஸை பிடிச்சா தான் நாளைக்கு வேலை உண்டு.